மாண்பு உறுப்பினர் திரு வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீதான இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் வழிவந்த சமூக நீதி அரசு. இந்த சமூக நீதி அரசு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி வழங்கும் என்று ஏற்கனவே நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். வன்னியர் மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளை களைந்து இந்த அரசு சமூக நீதியை வழங்கும் என்று அறிவித்தார்கள். அது இதுவரையில் வழங்கப்படவில்லை. ஆதலால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு உரிமையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தங்கள் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இன்றைக்கு பீகார் அரசு அதை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி முடித்திருக்கிறது. தற்போது ஆந்திர அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதி தளத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முன்னோடியாக இருக்கிற நம்முடைய தமிழக அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துகின்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். அதுபோன்று கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக அரசு பதவிகளில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக சேர்ந்த தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தேன். அதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்ட திருத்தத்தில் தமிழில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வழங்கப்படும் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. ஆக வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்களை விட மிகச்சிறப்பாக தமிழ் பேசுகின்றவர்களாகவும் எழுதுகின்றதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே குறைந்த காலத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு 100% வழங்கப்பட வேண்டும் என்கிற திருத்தத்துடன் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கும் தாய்மொழி தமிழாக கொண்டவர்களுக்கும் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த 20% இடஒதுக்கீடு போல் ஒரு தனித்த ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து, அதுபோன்று ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் எடுக்கின்ற தேர்வுகளிலே ஆங்கிலமும் இந்தியும் இருக்கிறதை தவிர தமிழ் இல்லை. ஆதலால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெரும்பான்மையான மாணவர் செல்வங்கள் ஒன்றிய அரசு பதவிகளிலே தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை மறுக்கப்படுகிறது. சென்னையில் இருக்கிற ஒன்றிய அரசுடைய ஆயக்கர் பவனத்தில் சமீப காலத்தில் ஆயிரக்கணக்கான பதவிகள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. வங்கிகளிலே 10,000க்கும் மேற்பட்ட பதவிகள் நிரப்பப்படுகிறது. தமிழர்களுக்கு இடம் இல்லை. அது ரயில்வே தொழிற்சாலை, நம்முடைய ரயில் பெட்டி தொழிற்சாலை, சிபிஐ என்கிற எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு அவலம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சல் துறையிலே இன்றைக்கு மதிப்பெண் தமிழிலே வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் முழு மதிப்பெண் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆக அங்கு ஆள்மாறாட்டம் செய்யப்படுகிறது. தேர்வு மோசடிகள் நடைபெற்று தமிழர் அல்லாத வட இந்தியர்கள் குறிப்பாக எல்லா நிலையிலும் காலூண்டுகிற ஒரு அவலம் இருக்கிறது. இதை நம்முடைய தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து, பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழில்களும் இன்றைக்கு தமிழர் அல்லாத கைகளில் இருக்கிறது. தங்கம், வெள்ளி, இன்றைக்கு இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மஞ்சள் வணிகம், முந்திரி வணிகம், இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருக்கின்ற பல்வேறு சிறு குறு தொழிற்சாலைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வீகுடி மண்ணின் மக்களிடமிருந்து வடநாட்டுக்காரர்களால் அபகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சென்னையிலே கம்யூனிட்டி கேட் என்கிற அடிப்படையில் வடவர்கள் தனியாக இன்றைக்கு வழியை அமைத்துக் கொண்டு இங்கு தமிழர்களுக்கு இடமில்லை, குடியிருப்பதற்கும் இடமில்லை, அங்கு வீடு கட்டுவதற்கும் இடமில்லை, தொழிற்சாலை தொடங்குவதற்கும் இடமில்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். ஆதலால் இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களை திருத்தி புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக வட இந்தியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியை திணிக்க நினைத்தவர்கள் இந்திக்காரர்களை தமிழ் மண்ணில் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழகம் இன்றைக்கு இந்திக்காரர்கள் மாநிலமாக இருக்கிறது. தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இன்றைக்கு மொழி சிதைவு, பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகள் என்பதை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இதை தமிழின தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் வழிவந்த தளபதி அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோன்று இன்றைக்கு இங்கே நம்முடைய டாக்டர் அவர்கள் சொன்னது போல் நம்முடைய எண்ணூரில் இருக்கிற கோரமண்டல் என்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் பெரு நிறுவனம் வெளியேற்றுகிற அந்த நச்சு வாயுவின் காரணமாக 120க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதுபோன்ற நிறுவனங்கள் இனிவரும் காலங்களிலே ஏற்படாத வண்ணம் உரிய பாதுகாப்புகளையும் காற்றின் மாசை
தடுத்து நிறுத்துவதற்கும், அதுபோன்று கடலிலே பல்வேறு ரசாயன ஆலைகள், என்னுடைய கடலில் இருக்கிற ஷிப்காட் ரசாயன ஆலைகள், பெருந்தூரில் இருக்கிற ஷிப்காட் ரசாயன ஆலைகள், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற பல்வேறு தொழிற்சாலைகளாக நாளுக்கு நாள் இன்றைக்கு காற்றில் மாசு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு கேடு வருகிறது. ஆறு, ஏரி, குளங்கள், கடல்களிலே வளங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கின்றன. அங்கு கழிவுகள் வெளியேற்றுகின்ற போது மிகப்பெரிய பாதிப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் நம்முடைய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையிலே இன்றைக்கு 10க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள நீண்ட நாள் சிறைவாசிகளையும் குறிப்பா இஸ்லாமியர்களையும் உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து, அதுபோன்று இன்றைக்கு திருச்சி சிறப்பு முகாமில் நம்முடைய தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய பேரறிவாளர் தொடுத்த வழக்கின் அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் ராஜீவ் கொலையாளிகளை அனைவரையும் விடுதலை செய்தது. அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்து அவர்கள் விரும்புகின்ற தங்கள் தத்தமது உறவுகளோடு தாயகத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதுபோல 2015 MRP தேர்வு எழுதி ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்ற 6500 செவிலியர்களையும் நம்முடைய ஆட்சி காலத்திலே பணியந்திரம் வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து, அதுபோன்று 12 ஆண்டுகளுக்கு மேலாக 10,000 சம்பளத்தில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணி செய்கின்றவர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து, என்னுடைய தொகுதியில் தொடர்ந்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒரு அரசு கல்லூரியாவது எனக்கு தாருங்கள், அல்லது ஒரு வேளாண்மை கல்லூரியை தாருங்கள் என்று கேட்கிறேன். இதுவரையில் வேளாண்மை கல்லூரிக்கும் அறிவிப்பு வரவில்லை, அரசு கலைக்கல்லூரிக்கும் அறிவிப்பு வரவில்லை. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்திலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நெல்லிக்குப்பத்தில் இருக்கிறது, அதை வட்டார தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தாருங்கள் என்று கேட்டேன். அந்த கோரிக்கைக்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை. அதையும் தங்கள் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து, அதுபோன்று சென்னை, மதுரையிலே இருக்கின்ற உயர்நீதிமன்றங்களிலே தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த சட்டப்பேரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கடந்த காலத்துடைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலே இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஆக நம்முடைய தாய்மொழியான தமிழில் வழக்காடு மொழியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு கூறிய அழுத்தங்களை தந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கோரிக்கைக்காக தேனியில் போராடியவர்கள், சட்டத்தின் மீது இன்றைக்கு நியாயமான நம்பிக்கை வைத்து போராடுகின்ற வழக்கறிஞர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்து வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். அரசின் கோரிக்கையை தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இல்ல, புதிதாக எந்த கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆளுநர் அவர்கள் வந்தபோது கருப்பு கொடி காட்டினார் என்பதற்காக ஆளுநர் மாளிகையில் இருக்கிற RSS அதிகாரிகளுடைய தூண்டுதலோடு இங்கு இருக்கிற சில காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு இணங்கி அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இதுமாதிரி கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்முடைய ஊரகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் 40 வருஷமா 250 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்யறாங்க. சில பஞ்சாயத்து தலைவர் வழங்குறாங்க, சில பேர் வழங்க மாட்டேன்றாங்க. அவர்களை அழைத்து பேசி ஏதாவது ஒரு தொகையை அவர் காலமுறை ஊதியமாக நியமனம் செய்யுங்க, இல்ல ஒரு குறைந்தபட்ச மாதம் ஒரு 15,000 ஒரு சம்பளம் என்பதை பிக்ஸ் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் நம்முடைய அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டு, நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரியலூர், பெரம்பலூர், திட்டக்குடி, கடலூர் ஒரு பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் விளைந்த அந்த 1,00,000 ஏக்கர் மேல இருக்கிற அந்த மக்காச்சோளங்கள் இன்றைக்கு தட்டப்புழு என்கிற ஒரு நோயின் காரணமாக முழுவதும் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு, துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரும் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களும் ஒரு குழுவை அனுப்பி ஆய்வு செய்திருக்கிறார்கள். நட்டெடு தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பல மாதங்கள் ஆகியும் இன்னும் அவர்கள் கூறிய இழப்பீடு கிடைக்கப்பெறவில்லை. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேளாண்மை துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்து, அதே மாதிரி அவருடைய துறையில தோட்டக்கலை துறையில 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளமாக ஒப்பந்த பணியிலே வேலை செய்கிறார்கள். அவர்கள் காலமுறை ஊதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்படி நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவர்களை அறிவிக்க வேண்டும். அதே துறையிலே ஓட்டுநர்களாக தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்டவர்கள் குறைந்த ஊதியத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலத்தில் தேக்கு, சந்தன மரம், விலை உயர்ந்த ஈட்டி மரங்கள் அவர்கள் பயிரிடுகிறார்கள். அதை வெட்டுவதற்கு வனத்துறை அணுகின்ற போது நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆக விவசாயிகள் பயிர் செய்கின்ற அந்த மரங்களை அவர்கள் விற்பனை பொருளாக மாற்றுகின்ற போது அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதுபோன்று நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்திலே PSF, அஸ்ஸாம் படைப்பிரிவு, ரைபிள் பிரிவு, மத்திய காவல் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்ற பல்வேறு படைகளிலே பணி செய்து
அவர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலே எதிர்வரும் காலங்களில் அரசு பணிகளுக்கு ஆள் எடுக்கின்ற போது 5% தங்களுக்குரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை நம் நாட்டை எல்லையில் காத்த மாவீரர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பரிசீலிக்க வேண்டும். முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். எவற்றையும் இந்த அரசு நம்முடைய அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். அதுபோன்று மாநகராட்சி, நகராட்சி, பேராட்சிகளில் தண்ணீர் மற்றும் வீட்டு வரி விலக்கு ராணுவ வீரர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதுபோன்று தமிழகத்துடைய விவசாய நிலம் இல்லாத அந்த ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய அரசு புறம்போக்கு நிலங்களை, விவசாய நிலங்களை அந்த ராணுவ வீரர்களுக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த நேரத்தில் நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும். நான் மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தளபதி அவர்களையும் அன்போடு வேண்டுவது, இந்த தமிழ் சமூகம் பல்வேறு உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசால் இன்றைக்கு அநீதி இழைக்கப்பட்டு ஒன்றிய அரசால் பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிறது. ஆதலால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணிந்து ஒரு நடவடிக்கை எடுத்து தமிழ் மொழியை, தமிழுடைய வரலாற்றை, தமிழுடைய வேலைவாய்ப்பு உரிமையை, தமிழுடைய தொழில் வணிக உரிமையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். இங்கே மிகப்பெரிய பியூரோக்ரசி லாபி என்கிற வரலாற்று லாபியின் ஊடாக தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உயர் பதவிகள், நியாயமான குழுக்களின் தலைவர்கள், நியாயமான அரசு முன்னுரிமை அனைத்தும் இன்றைக்கு மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த லாபி உடைபட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள், அந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்த மக்கள் தான் இன்றைக்கு பொருளாதாரத்திலும் தன்னுடைய வேலை வாய்ப்புகளிலும் இருக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை வரலாற்று சிறப்பு மிக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.